ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி குக்கிங். இன்றைக்கி நாம் இட்லி சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பொடி யூஸ் பண்ணி இட்லி சாம்பார் வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொடி யூஸ் பண்ணி இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.